மழை போன்ற சூழ்நிலைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். விஜய் பாஸ்டர் கீழே இருந்தாலும் கொஞ்சம் சூடு அனுபவிச்சுலாம் பார்த்தாங்க. கீழேயும் அதே போல உள்ள நன்மைதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, லங்கேஷ் பாஸ்டர் அப்படின்னு நினைச்சாங்க நினைக்கிறேன். மக்களுக்கு உங்களுக்கு நல்ல குளிரா இருக்குது, கீழே போயாவது சூடு இருந்துச்சுலாம். ஆமா, சூடு வாங்கிக்கலாம்னு பார்த்தேன்னு இங்கே அதே போலதான் இருக்குது. ஆண்டவர் மழை போன்ற அந்த கிளைமேட்டை இங்கே தந்திருக்கிறார். எனக்கு நல்ல குளிர். அந்த நேரத்தில் வசனத்தை தியானிக்க போவதற்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாம்னு நினைக்கிறேன். ஜெகன் பாஸ்டர் வந்து ஒரு பாட்டு பாட நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாரம் இல்லையா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாடுங்க. பாட்டு நாவரில் அந்த திறப்பினாஸ் ஜபத்தில் பாடினாங்க. அது இன்னைக்கும் மனசுல ஒழிச்சிட்டே இருக்கு. சொல்றோம், கத்த நல்லவர், இந்த பாரத்தை கத்த நமக்குள்ளே கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. பிஸ்கட் உடைச்சு வாங்கி பாஸ்டர் ஒரு சில வரிகள் நான் பாடுறேன். கூட சேர்ந்து ஏற்றவர்கள் பாடு. பாரமில்லையா, பாரமில்லையா, தேசம் அழிகின்றதே, யாரை அனுப்புவே, யாரை அனுப்புவே என்ற சத்தம் துணிக்கின்றதே. பாரமில்லையா, பாரமில்லையா, தேசம் அழிகின்றதே, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் துணிக்கின்றதே. கிருபை வாசல் அடைகிறதே, நியாய தீர்ப்பு நெருங்கிடுதே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்பது நிச்சயமே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்பது நிச்சயமே. எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம், எங்கள் பாரதம். நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் கொடுதாக அவங்க ரொம்ப விளையணும். ஆனாலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாட்டு பாடியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே பங்கு பாடியிருக்கிறாங்க. சொல்ற கர்த்தர் இன்னும் அந்த பாரத்தினால் நம்ம நினைச்சணும். ஹல்லேலூயா. நமக்கு அந்த பாரம் பெருக பெருக தேவனுடைய கரம் நம்ம மேல வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்தோத்திரம். மேலும் கஷ்டத்தை பிதாவே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஊழியர்களாக நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய பாரத்தை அறிந்தவர்களாக பிரகாசிக்கும்படியாக, ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களோடு கூட வந்து என்ன காரியத்தை செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் கொடுதாக ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் கை வலிக்கும், கீழே வச்சுக்கீங்க, உங்களுக்கு கை வலிக்கும். ஸ்தோத்திரம். வேற எதுக்கு இல்லை, அடுத்த போட்டு கேட்டு புரோஜனப்படுது, யாருக்காவது புரோஜனப்படாதன்னு பார்க்கறது. ஹல்லேலூயா. ஆமாம், பல பேருக்கு அனுப்பி நிறைய விஷயங்களை வாங்கி சம்பாதிக்கிறது கிடையாது. அதாவது இதே போல நான் ஊழியக்காரங்க பார்த்தது ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகுமா?
அப்படிங்கிறதுக்காக தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சோர்ந்த நிலைமையில இருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிந்து விட்டதான், ஏதாகிலும் இதற்கு மேல ஏதாவது செய்வீரா என்று சொல்லி, அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை என் மனதில் தந்து என்னை பலப்படுத்தினார். அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு என்றார். அல்லேலூயா. பயப்படாதே விசுவாசமுள்ளவனா இரு. இது யாருக்கு தெரியுமா சொல்லுகிறார்? ஜெப ஆலய தலைவனுக்கு சொல்லுகிறார். அவன் ஜெப ஆலயத்தில் தலைவனாக இருக்கிறான். அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாக இருக்கிறான். அநேகருக்காக தேவசனத்தில் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில ஒரு பயம் வருகிறது, ஒரு தளர்வு வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது, ஒரு பலவீனம் வருகிறது. அந்த சமயத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு. அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதுவரை இருந்த விசுவாசம் எல்லாம் போய்விட்டது. அல்லேலூயா. விசுவாசம் எல்லாம் போய்விட்டது. எல்லாம் கலந்து போன நிலைமையில இனி காரியம் நம்மை வேதனைப்படுத்த முடிந்து விடுமோ என்கிற ஒரு நிலைமைக்கு அந்த மனுஷன் வந்து விடுகிறான். அருமையானவர்களே, ஊழிய செய்கிற நமக்கு தான் பல பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அது தெரியாது. அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் காரில் போகிறார்கள், பைக்கில் போகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்மளை அப்படியே இடப்பட்டு வச்சிருப்பாங்க. வரும்போது நடக்க கூட சரியான ஒரு நிலைமை இல்லை, சரியா செருப்பு கூட போடுறதுக்கு வழி இல்லை. அந்த நிலைமையில வந்தாங்க. ஸ்தோத்திரம். சைக்கிள் வாங்கியாச்சு, பைக் வாங்கியாச்சு. ஸ்தோத்திரம். பைக்கில் நம்ம பெட்ரோல் போடாம இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லையா? ஆமா, பைக்ல ஃபுல்லா லோ ஃபுல்ல ரீஃபுல்ல தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு தெரியாது. சோதரன் நல்ல போன் வச்சிருப்போம், யாரோ கர்த்தர் கிருபையினால வாங்கி தந்திருப்பாங்க. ரீசார்ஜ் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நாங்க பார்க்க தான் டாப்பா இருப்போம், ஆனா டாப் அப் இல்லாம இருப்போம். இல்லையா? சரி, இந்த மாதிரி நிலைமை வெளியில பார்க்கிறவங்களுக்கு இந்த ஜெபாலய தலைவனை பார்த்தா அப்படி தெரியவில்லை. இந்த ஜெபாலய தலைவனை பார்க்கிற போது இவனுக்கு என்ன குறைவு, இவனுக்கு என்ன பிரச்சனை? இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இவன் போய் ஜெபாலயத்தை அவன் திறந்து வைக்கணும், அதுல ஜனங்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஜெபிக்கணும், அவங்களுக்கு வசனத்தை சொல்லணும், அதனால போயிடணும். இதுதான் அவனை குறித்து நினைத்த காரியங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னா அவனுக்கு சொல்லி அவன் ஜெபம் பண்ணுவான். அதை விட அவனை முடிஞ்சு இவனுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி நினைத்த போது அவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அல்லேலூயா. அவனுக்கும் சோர்ந்து போகக்கூடிய நிலைமை வந்தது. அவனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு போராட்டம் வந்தது. அவனுக்கும் பயம் வந்தது. அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆவது அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லியிருப்பான், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்ல முடியல. அல்லேலூயா. நானும் விஜய் பாஸ்டரும் தோனி மலைக்கு போனோம். அன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் நினைக்கிறேன். இல்ல முதல் ட்ரிப் போச்ச அங்க போன உடனே அங்கோட மக்களும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எங்கிட்ட ஜோமன் ஒரு சின்ன ஜோமான சீக்கிரமா போயிருங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறோமே. ஒண்ணும் இல்லை, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் யானை கூட்டங்கள் வந்து சத்தம் போட்டுட்டு போகுது. சோதரம். இதை சொன்னோன்னே நாங்க ரொம்ப தைரியமா இருக்கோம். அல்லேலூயா. தைரியம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோதரம். அவங்க சொன்ன நமக்கு ஒரு பயம். அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் ஜோமானுங்க, யானை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்லுறாரு விஜய் பாஸ்டர். ஸ்தோத்திரம். வசனம் சொன்ன என்ன வசனம் தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் அவங்களுக்காக மட்டும் இல்ல, போயிருக்கிற எங்களுக்காக கூட தான். இந்த வசனத்தை சொல்லியாவது நம்ம ஆகிற வார்த்தையை சொல்லி நம்ம தைரியப்படுகிறோம்.
அல்லேலூயா. சரி, அப்போ போயிட்டு அந்த மக்களை சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த போச்சு கேட்டேன், யானை வந்துச்சா? அதுக்கு ஒரு இந்த பக்கத்துல யானையும் வரல, கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ பயப்படாதே, விசுவாசம் மூலமா இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியக்காரர்கள் நமக்கு ரொம்ப விசுவாசம் அவசியப்படுகிறது. கர்த்தருடைய நாமமே படட்டும். விசுவாசம் நமக்குள்ள பெருக பெருகத்தான் நம்ம ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எதை பெற்றுக்கொள்ள முடியும்? பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும், பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு தருகிற தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வழிகளையும் அவரே நமக்கு ஏற்படுத்தி தருவார். ஜெபாலய தலைவன் அவன் யாருக்காக வேலை செய்கிறான்? பரலோகத்தின் தேவனுக்காக வேலை செய்கிறான். இதே போலத்தான் நம்மளும் தேவனுக்காக வேலை செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக முடிந்து விட்டதோ? பாருங்க என்ன பிரச்சனைன்னா, அவனுக்கு ஒரே மகள், 12 வயசு தான் ஆகுது. அந்த மகளுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. சிலர் சொன்னாங்க முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த பிள்ளைதான் அந்த ஜெபாலய தலைவனுக்கு யாரு? சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளை, ரொம்ப நேசிக்கிற ஒரு மகள். ஸ்தோத்திரம். 12 ஆண்டுகள் அந்த பிள்ளைய ரொம்ப பாசம் காட்டி நேசம் காட்டி வளர்த்த பிள்ளை மரித்து போகிறாள். இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்கள் அவள் மரண அவஸ்தைப்பட்டு மரித்து போனாள் என்கிற செய்தி இந்த மனுஷனுடைய இருதயத்தை உடைக்கிறது. இந்த மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள தைரியத்தை முற்றிலும் இழந்து போகப்படுகிறது. அப்பதான் சொல்கிறாரு, உன் கூட இருக்கிறவனை நீ பாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ பயப்படாத, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த காரியம் நடந்தாலும் சரி, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னா உன் காரியத்துல எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும். ஆனால் உன் கூட இருந்து ஆண்டவர் செய்கிற காரியம் மகத்துவமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் விசுவாசம் உள்ளவனா இருந்து சொன்னாலே, இதுல 4 விதமான விசுவாசத்தை உங்களுக்கு சொல்ற கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். எனக்கு பிரயோஜனமா இருந்தது, உங்களுக்கும் அது ஸ்தோத்திர கர்த்தர் பிரயோஜனமாக்கி தருவார் சொல்லி நம்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். பாருங்க, அதே மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. குமாரத்தி மரணம் அஸ்தமப்படுகிறாள். 22, 23. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, இவனுக்குள்ளால காணப்பட்ட விசுவாசம். முதல்ல இந்த இடத்துல ஆண்டவர் மேல ஒரு ஆரம்ப விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி கேட்கிறான்னு சொன்னா, ஆண்டவரே, முதல்ல அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்துட்டான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை நிச்சயம் வையும். கவனிங்க, நீ வந்து அவள் மேல் உடைய கையை வச்சா போதும், அவன் நினைச்சிருவான், கிடைச்சிருவான். இது ஒரு விசுவாசம். 100% ஒரு விசுவாசம் இருந்தது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது இந்த வேலைக்காரன் சொஸ்தமாவான். இவனுக்கு இருந்த விசுவாசம் என்ன? சோத்ரம். நீ வந்து
வந்து உமது கையை வையும், அவள் பிழைப்பாள், மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு அவருடைய சமத்திலே விசுவாசத்தோடு நிற்கிறான். அவருடைய பாதத்தில் விழுந்து பாருங்க, இந்த ஒரு பாரமும் இந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மகளை குறித்து சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என்னென்ன, இதுவும் என்னுடைய ஊழியத்தோட ஒரு பகுதி. நல்லா கவனிக்கணும். நமக்கு சபையை நடத்துகிறது மட்டும்தான் ஊழியம் நடக்கக்கூடாது. நமக்கு தந்தையுடைய பிள்ளைகளை உயிரோட பாதுகாத்து நடத்துவதும் தேவன் நமக்கு தந்த ஊழியம். பிள்ளைகளை உயிரோட பாதுகாக்கணும், அவங்களை அன்பா பாதுகாக்கணும், கர்த்தரோட பாதுகாக்கணும். அதுவும் தேவன் நமக்கு தந்த ஊழியம். ஸ்தோத்திரம். குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? அப்படின்னா எப்படி நம்முடைய குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியமோ, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ, அதுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் காட்டுகிறோமோ, அதே போல தேவனுடைய ஊழியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இடத்துல ரெண்டு காரியத்திலையும் நமக்கு பார்க்க வேண்டியது. சிலவங்க ஊழியத்தை விட குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு குடும்பத்திலேயே விழுந்துருவாங்க. ஸோ இதில் ரெண்டாவது ஊழியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தை விட ஊழியம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு எதுதான் பார்த்துருப்பாங்க, ஊழியத்தை தான் பார்ப்பாங்க. ஊழியத்தை பார்த்து 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 குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை விட்டுருவாங்க. அவங்களுக்கு சபையை நடத்துவதற்கு ரொம்ப ஒரு கடினமான நிலைமையாகும். ஆண்டவர் குடும்பத்தை பார்ப்பதற்கும் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். அதே நேரத்தில் சபையை பார்ப்பதற்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரு. இந்த ஒரே மகளுக்காக இந்த மனுஷன் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து மரண அவஸ்தைப்படுகிறாள். அவளுக்கு வந்து உடைய கையை வையும், அப்படி அவள் சுகமாவான்னு சொல்லி சொல்லுகிறான்னு சொன்னா சும்மா சாதாரண சொல்லல, ஒரு பாரம் இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த பிள்ளை மறித்து விடக்கூடாது என்பதை குறித்து ஒரு கரிசனை இருக்கிறது. இன்னைக்கு அந்த கரிசனை நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. நமக்குன்னு சொல்லல, பொதுவா சொல்றேன், தயவுசெய்து நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு பாரம் உள்ள விசுவாசம் உள்ள ஜபம், ஆரம்ப ஜபம். சில நேரத்தில் நம்ம ஜபங்கள் விசுவாசத்தோடு இருக்குது. ஆரம்ப நாட்கள்ல அவனுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு ஜபம் பண்ணுவோம். போக 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 அதை செய்து ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லுகிறார். அந்த பாரத்தோடு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு வியாதி வந்து நம்முடைய இருதயம் பாரப்படுமோ, அதே போல பாரப்பட்டு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒருவேளை சில நேரத்தில் அதற்குரிய பலனை நம்ம பார்க்காம இருந்தாலும் கர்த்தர் அதற்குரிய பலனை நிச்சயமா நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ பாரம் உள்ள விசுவாசமான ஜெபம், ஆரம்ப நாட்களில் இருந்து அந்த விசுவாசம் பாரம் உள்ள ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். போக 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 நம்ம ஜெபம் பண்ணி என்னத்தை நடக்க போகுது, இத்தனை நாள் உபவாசம் போட்டுட்டோம், ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள் போய்விடுகிறது. அநேக ஊழியக்காரர்கள் அப்படி தளர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசமானவனா இரு. நல்ல கவனிங்க, நம்ம ஜெபிக்க தொடங்குற போதே நம்முடைய ஜெபத்துக்கு பரலோகம் அந்த ஜெபத்தை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு மனுஷன் நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். யாரு? தானியேலை பார்த்து தூதன் சொல்லிடுறான், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு, வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதே அவர் அதுக்கு பதில் கொடுக்க
ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஜெபாலய தலைவனாகிய எலீரு ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான். ஆண்டவர் வரமாட்டேன் என்று சொல்லவில்லை. அந்த ஆண்டவர் இன்னைக்கு செய்கிறார். நம்ம ஜெபத்துக்கு அவர் பதில் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? நிறைய இடத்துல நம்ம ஜெபம் விசுவாசமே இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஆரம்ப நாட்கள் நல்ல ஜெபம் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆண்டவரை வாங்கி இருக்கிறோம். ஆனா இப்போ அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா ஆண்டவர்களிருந்து எதிர்பார்க்கிறதை விட மனுஷர்களிடத்துல நாம் எதிர்பார்க்கிற பெரிய ஒரு ஸ்தோத்திரம் விசுவாச குறைவு நமக்குள்ள உண்டாகி விடுகிறது. அல்லேலூயா. தயவுசெய்து நீங்க இந்த தப்பா நடத்திடக்கூடாது. ஸ்தோத்திரம். எங்களுடைய சபைக்கு ஒரு இடம் வாங்குவதற்கு முயற்சி. அப்போ ஒரு இடத்துல ஒரு 10 சென்ட் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. கவனிக்கிறீங்களா? 10 சென்ட் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எப்படியோ முடிச்சிடலாம், ஒரு 3 மாசம் 4 மாசம் முடிச்சிடலாம் சொல்லி நினைச்சோம். ஆனா முடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷன் இருந்தார், இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் கோடிக்கணக்கில் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரராக கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இருந்தார். அப்போ நான் அவங்க போய் கேட்டேன், ஸ்தோத்திரம், எங்க கையில இவ்வளவுதான் இருக்குது, இத்தனை தேதிக்குள்ள டாக்குமெண்ட் முடிக்கணும், நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கொஞ்சம் உரிமையோட கேட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா அவரு சொன்ன பதில் என்ன பதில் சொன்னாருன்னா, பாஸ்டர் எதுனாலும் நீங்க ஆண்டோட ஜெபம் பண்ணி கேட்டுடுங்க. காலையில சுத்தியில அடிச்ச போல எதுனாலும் ஆண்டோட ஜெபம் பண்ணி கேட்டுடுங்க, எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு. சுத்திரம். ஜெபம் மட்டும் தாராளமா அங்க கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் சொல்ல மேல கை நீட்டி ஜெபம் பண்ணதுக்கு நிறைய இருக்கிறாங்க, கீழே கையை நீட்டி கொடுப்பதற்கு ஆளு. அல்லேலூயா. மேல போய் நம்ம மேல பார்த்தாருன்னு கீழே கை நீட்டி தரக்கு ஆளுக்குள்ள கத்தனை செய்வாரு, ஏற்படுத்துவார். அல்லேலூயா. மேல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா செத்து போகிற நிலைமையில இருக்கக்கூடிய ஜனத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். செத்து போன நிலைமையில இருக்கக்கூடிய சபையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். செத்து போன நிலைமையில இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கர்த்தர் நம் மூலமாக உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த ஜெபாலய தலைவன் செய்த காரியம் அவனுடைய பாதத்தில் விடுகிறான். பாரத்தோடு இவரே வந்தாதான் முடியும், அந்த வரமாட்டேன் மாறேன்னு சொல்ற. ரொம்ப ஒரு இவனுக்குள்ள மாறேன்னு சொன்ன இந்த ஜெபாலய தலைவனுக்குள்ள என்ன வருது? ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வருது, தைரியம் வருது. இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அந்த விசுவாசம் இயேசு வீடு வர வரைக்கும் இருந்துச்சான்னு பார்த்தா கொஞ்சம் அதை வந்து நம்ம பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. நம்ம எல்லாம் தெரிந்த சம்பவம் தான், ஆனா எனக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுத்தந்த காரியத்தை உங்களை சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, அடுத்தல 27வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரதாயிலும் தொட்டால் சுத்தமாகும் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து இந்த வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது தொடர்ந்து சில வசனங்கள் இருக்குது. இந்த இடத்துல வேகமா இப்ப இயேசுவை கூட்டிட்டு வாரான். நல்லா ஜெபம் பண்ணி, பாரத்தோடு ஜெபம் பண்ணி, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி, ஆரம்பத்துல ஆண்டவர்கிட்ட அப்படி பணிந்து கொடுத்து ஜெபம் பண்ணி பாரத்தோடு கொண்டு வரான். யாரை கூட்டிட்டு வரான்? இயேசுவை கூட்டிட்டு வரான். வரவழியில அங்க ஒரு தடை வருது, அங்க ஒரு தடங்கள் வருது. என்ன தடங்கள் சொன்னா, 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுகிறான்?
இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம அவங்களுக்கு ஜெபாலயத்தில் ஃபஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம். பாருங்க, புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க டாக்டர் போய் பார்க்க முன்னாடி இன்னொருத்தவங்க முன்னாடி போய் பார்த்தா எப்படி இருக்கும்? சங்கடமாயிடும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுவீங்க, நான் தான் முதல்ல வந்தேன் சொல்லுவோமா இல்லையா? சரி, இது போகணும். அடுத்தது பாருங்க, முந்தின நாட்கள்ல டாக்டர்மார்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நானும் பார்த்துருக்கல, ஆனா நான் டிவியில பார்த்துருக்கேன். டாக்டர் ஒரு பிள்ளைக்கு சோமனேந்திரா டாக்டர் கூட்டிட்டு போவாங்க. அப்படி டாக்டரை கூட்டிட்டு அந்த சுகவீனமா இருக்கக்கூடிய நபரை பார்க்க வச்சுக்கல, இன்னொரு நாள் வழியில் நின்று என் பிள்ளைக்கு முதல்ல பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா நம்ம பொறுப்போமா? பொறுப்போமா? பொறுக்க மாட்டோம். பொறுக்க மாட்டோம். பொறுக்க மாட்டோம். நமக்கு பொறுக்க மாட்டோம். என்ன வரும்? கோபம். ஒண்ணுல கோபம் வரும், இல்லாட்டி நம்ம நம்பிக்கையே போயிடும். சோதரம். இந்த ஆண்டவர் இயேசுவை நான் கூட்டிட்டு போறேன், ஆனா இவரு என்ன பண்றாரு? இவரு ஸ்பீடா வந்துட்டு தான் இருக்கிறாரு, என் கூட வந்துட்டு தான் இருக்கிறாரு. என்னுடைய பாரத்தை பார்த்தாரு, என் விசுவாசத்தை பார்த்தாரு. நான் பணிந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணது நானு வந்து இடையில வந்து ஒரு ஆளுங்க இடத்தில் பண்ணது. நம்ம ஊழியத்துல நிறைய நேரத்தில் அப்படிதான் நடக்குது. நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை செய்யலாம்னு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் வந்து குறுக்க வந்து ஜாயின் ஆகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு எத்தனை வருஷமா வேதனை? 12 வருஷம். அந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை தெரியாது. அவளுக்கு 12 வயசு தான். 12. அப்போ இவளுக்கு வியாதியும் வந்தது அதே வருஷத்துல, அந்த பிள்ளையும் பிறந்தது. இப்போ இவளுக்கு வியாதி வந்து இது செத்து சாகர கண்டிஷன்ல இருக்கா. இவ பிழைச்சி என்னத்தை சாதிக்க போறா? ஆனா அந்த பிள்ளை வாழ வேண்டிய வயசு, சின்ன வயசு. இப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வாழ வேண்டிய சின்ன பொண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த இடத்துல நடக்கிற காரியத்துக்கு ஒரு தடை வருது. நம்முடைய ஊழியத்தின் பாதையில் பல தடைகள் வருது. நம்ம சபையை உயிர்ப்பிப்பதற்கு, நம்முடைய ஊழியத்தை உயிர்ப்பிப்பதற்கு, தேவன் நமக்கு தந்த உயிர் பொறுப்புகளை உயிர்ப்பிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை உயிர்ப்பிப்பதற்கு, நம்முடைய சந்தோஷத்தை உயிர்ப்பிப்பதற்கு நாம் பிரயாசப்படுகிற போது இடையில ஒரு தடை வருகிறது, ஒரு தடைகள் வருகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இடத்துல நின்று விடுகிறார். நின்று அந்த மகளுடைய அவளுக்கு நடந்த அற்புதத்தை பார்க்கிற போது இந்த மனுஷனுடைய விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசம் கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும். அங்கதான் பிரச்சனை. நிறைய பேர் ஆரம்பத்துல ஜெகஜோதியா ஊழியத்தை தொடங்குவாங்க, விசுவாசத்தோடு தொடங்குவாங்க. விசுவாசத்தோடு ஆரம்பத்தில் நீங்க தொடங்குற ஊழியம் சொல்ற உடனே வெற்றி பெறாது. எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கு? ஒன்றும் பெறாது. அது நிறைய தடைகளை தாண்டி தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனா என்னன்னு சொன்னா முதல் விசுவாசம் தெரியுமா? ஆரம்பத்துல நீ கொண்டிருந்த விசுவாசம். இரண்டாவது தடைகளை தாண்டி இருக்கக்கூடிய விசுவாசம். என்ன விசுவாசம்? தடைகளை தாண்டி இருக்கக்கூடிய விசுவாசம். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணி வச்சிருப்போம், ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்வார் காத்துட்டு இருப்போம். இன்னொரு ஆள் வந்து அற்புதத்தை வாங்கிட்டு போவாங்க, இன்னொரு ஆள் வந்து இடையில இருந்து ஜாயின் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் நம்முடைய விசுவாசத்தை விடக்கூடாது. நிறைய பேர் அதுல முந்திராங்க. நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறத, நம்ம ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறத சோதரம் நம்ம ஜெபம் பண்ணி சிலவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருப்போம். ஆனா இன்னொருத்தர் வந்து கொண்டு போவாங்க, அது நமக்கு ரொம்ப வேதனை. ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிடுவோம். நான் அப்படி சோர்ந்து இருக்கிறேன், இத்தனை பேர் சோர்ந்து இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டிருக்க ஆண்டவர் எனக்கு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் இல்லாமல் அல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சிரும், ஆண்டவரே பயப்படாத,
விசுவாசம் பண்ணார். நீ ஆரம்பத்தில் கொடுத்த விசுவாசத்துல அந்த விசுவாசத்தை உனக்கு நான் அற்புதம் செய்கிற வரைக்கும் நீ காத்துக்கொள். உனக்கு மாற்றங்களை தருகிற வரைக்கும் நீ காத்துக்கொள். வழிந்து தடைகள் வருது, யாரோ ஒருத்தர் தடவை கொண்டு வராங்க. யாரோ ஒருத்தர் தன்னுடைய தேவையை இந்த நேரத்தில் பூர்த்தி செய்யறாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்னோடு என்னை பலப்படுத்தின வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கைநோக்கி தெரியல. மூணாவது தாமதம். இயேசு சரி, அவளுக்கு விடுதலை கிடைச்சது, அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு. முதல்ல தடை, அடுத்தது என்ன நடக்குது? தாமதம். இயேசு சும்மா இருக்கல. அவர் சொன்னாரு, என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? நின்று விடுகிறார். அது வரைக்கும் வந்துட்டே இருந்தவர் இப்ப என்ன செய்தார்? நின்றுட்டார். நின்றுட்டாருன்னு என்னது? நேரமாகிறது, கடந்து போகிறது. அருமையானவர்களே, என்ன நடந்ததுன்னு சொன்னா, நின்று விட்டு திரும்பி திரும்பி பார்க்கிறார். என்ன கேட்கிறார்? என்னை தொட்டது யார்? இந்த இடத்துல எப்படி கேட்கிறது? இது எல்லாத்தையும் யார் பார்க்கிறான்? அந்த ஜெபாலய தலைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நிறைய விஷயங்கள் வந்து தாமதமா கிடைக்குது. நம்ம விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனா தாமதமா இருக்குது. ஆனா சொல்கிறார், குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது தெரிஞ்சு காத்துல அது தாமதிப்பதில்லை. ஆகும் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை. தாமதம் நாட்கள் போயிட்டே இருக்குது, நேரம் போயிட்டே இருக்குது, சிலவங்களுக்கு வயசு போயிட்டே இருக்குது. அது ரொம்ப ஒரு பாரம். ஸ்தோத்திரம். நான் இளமையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனா இப்ப நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கிறேன். ஆனாலும் தாமதமாயிட்டே இருக்குது. தடையெல்லாம் திரும்ப தாண்டி விசுவாசத்தை காத்திருக்கிறேன். ஆனா இந்த தாமதங்கிறது யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். சிலருக்கு நிறைய வருஷங்கள் ஊழியத்தில் இருப்பாங்க. இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காரியம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். எத்தனை வயசுல அழைத்தார்? 75 வயசு. 75 வயசுல அழைக்கும் போது சும்மா அவனை அழைக்கல. ஆபிரகாமை நீ வா, நான் அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்னா கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல வாசிக்க. நமக்கு எல்லாரும் வசனம் தெரியாது, அதனாலதான் வேகமா போறேன். எத்தனை மணி வாசிக்க? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு அந்த வார்த்தையோட முடிச்சுப்பாருன்னா இந்த ஆபிரகாம் பெருசா நினைச்சுக்க மாட்டாரு. முதல்ல தொடங்கிட்டாரு, நான் உனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அப்படி தொடங்கிட்டாரு. இந்த ஆபிரகாம் புரியவே இல்லை. 75 வயசுல நான் உனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னா, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா இந்த மனுஷன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர் காத்துட்டு இருக்கிறார். உடனே
ஆண்டவர் செஞ்சுவார். 75 வயசு ஆயாச்சு. ஸ்தோத்திரம். எங்க முன்னோர்களை பார்த்தா ஸ்தோத்திரம், ஆதாம் 130 வயசுல குழந்தை பெற்றிருக்காரு. ரொம்ப வயசு காலத்துல பெற்றது யார் தெரியுமா? ரொம்ப வயசாகி குழந்தை பெற்றது ஸ்தோத்திரம். நான் ஆண்களை சொன்னையா? ஆமா, ரொம்ப வயசாகி சந்ததி உண்டானது யாரு தெரியுமா? நோவாவுக்கு. எத்தனை வயசு? 500 வயசு. அப்பதான் 3 குமாரர்கள் பிறக்கிறாங்க. அதுக்கு முன்ன 500 வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தையே இல்லை, இருந்ததான பயத்துல சோதரம். அப்போ அவங்களும் அந்த வயசுல குழந்தை பெற்றதுனால நமக்கும் ஒரு 75 வயசுல அதை தந்துவார் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆனா இவர் எவ்வளவு எதிர்பார்த்தாரோ அதற்கு ஆண்டவர் ரொம்ப லேட் ஆகினார். சோதரம். ரொம்ப தாமதமாக ஆக நிறைய போராட்டங்கள் வருது. அந்த மனுஷன் வந்து நூலாகி ரொம்ப கஷ்டப்பட்டார். கடைசி ஆண்டவர் இவருக்கு 99 வயசு ஆகும்போது 24 வருஷம் போகும்போது ஆண்டவர் மறுபடியும் தரிசனம் பண்ணார். 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்ல தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. 99 வயசு ஆகும்போது மறுபடியும் கர்த்தர் பேசுறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி. அப்ப 24 வருஷத்துல இந்த மனுஷனுக்கு இருந்த விசுவாசம் போகக்கூடிய நிறைய போராட்டங்கள் அவனுக்கு உண்டாயிட்டே இருக்கு. நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. தாமதிக்க இருக்கக்கூடிய விசுவாசம் வளருதா, நிக்குதா, போகுதா? சொல்லுங்க. வளருதா இல்ல நிக்குதா இல்ல போகுதா? சிலர் கிடைச்சிருவாங்க, இதோட நம்ம யாரு போயிடலாம் போல இருக்கு, ஊழியத்திற்கு போயிடலாம் இருக்கு. இத்தனை நாள் பிரயாசப்பட ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி ஆரம்பத்தில் ஆண்டவரத்தை ஜெபமணி விசுவாசத்தோட ஜெபமணி ஊழியத்துக்கு காலெடுத்து வச்சேன். எப்படியாவது 4 பேரை உயிர்ப்பிப்பாரு, 4 ஆத்மாக்களை தருவாரு. ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் தன்னுடைய மகள் உயிர்ப்பிக்கப்படணும்னு சொன்ன மாதிரி நம்ம ஊழியத்தை உயிர்ப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தாச்சுன்னா லேட் ஆகிட்டே இருக்கிறார். எத்தனை தடை வந்துச்சு, எத்தனை குறைவுகள் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். இப்ப லேட் ஆகிட்டே இருக்கு. ஏசு சும்மா இல்லை, அங்க கேள்வி கேட்கிறார், என்னை தொட்டது யார்? உடனே அவளை தேடி பார்க்கிறார். தேடதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் கவனிக்கிறீங்களா? தேடதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? அவள் நடிக்கு வந்து இயேசுக்கு முன்னாடி விழுந்து சொல்றா, ஆண்டவரே நான் தான் தொட்டேன். என்ன நடந்தது? 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், இந்த வஸ்திரத்துக்கு ஓரத்து தொட்டேன், சொகம் ஆயிட்டு. அப்போ இயேசு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போக சொல்லி அனுப்பிட்டேன். அப்ப இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எப்படியாவது ஒரு அரை மணி நேரமாக தாண்டி. சிலவங்களுக்கு மரண அவஸ்தையில் இருக்கிறவங்களுக்கு டைம் பிடிச்சிருப்பாங்க, இத்தனை செகண்ட் தான் இருப்பாங்க அப்படின்னு. இப்படி ஒரு போராட்டம் உயிர் போகக்கூடிய கண்டிஷன்ல இருக்குது. இங்க வேற ஒரு காரியம் லேட் ஆகிட்டே இருக்கு. டைம் போக ஒவ்வொரு செகண்ட் போக இந்த மனுஷனுடைய விசுவாசம் இருக்குமா போகுமா? போயிட்டு ஜெகன் பாஸ்டர் அதனால தெரியும், அவங்க ஒவ்வொரு நேரம் கஷ்டப்பட்டாங்க. சுந்தரம் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப போராட்டம், பயங்கரமா எல்லாரும் ஜெபம். இந்த ஜெபத்தை கேட்டு அவங்கள ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ அவங்க பாட்டு பாடணும்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நல்லவர். அப்ப இந்த மரண அவஸ்தைங்கிறது வந்து சாதாரண அவஸ்தை கிடையாது. இந்த மரண அவஸ்தை வந்தாச்சுன்னா லேட் ஆகுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் வழிவிடாட்ட 25,000 ஃபைன். ஏன்னா மரண போராட்டத்திலிருந்து அந்த மனுஷனை காப்பாற்றணும், அது லேட் ஆகிடக்கூடாது. சிலவங்களுக்கு இந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த குறிப்பிட்ட செகண்டுக்குள்ளால அது போய் சேராட்டா ரொம்ப பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். இந்த எலியுடைய நிலைமை அப்படித்தான், லேட் ஆகிட்டே இருக்குது.
நேரமாயிட்டே இருக்கு, தாமதமாயிட்டே இருக்கு. தாமதித்தாலும் ஆண்டவர் நமக்கு தவறாமல் பதில் செய்வார். அல்லேலூயா. ஒரு அழைப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்காக. ஜாதகம் உள்ள கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். லங்கேஷ் பாஸ்டர் நல்லாவே தெரியும். அந்த சரித்திரங்கள் நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு தெரிகிறத அவருக்கு நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரம். அவரு அதிகமாக பயன்பட்டதை கொண்ட முதிர் வயதுல ரொம்ப பயன்பட்டிருக்காரு. அடுத்தானே? ஸ்தோத்திரம். முதிர் வயதுல தான் உழைத்து வந்தாரு. முதிர் வயதுல ரொம்ப பயன்பட்டிருக்கிறார். இளமையில பயன்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. முதிர் வயதுல பயன்படுறவங்க அதிகமாக தாமதம் நம்மை தளர்ந்து போக பண்ணுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டாக்குறது. நானும் அப்படிதான் நினைச்சிட்டேன். அது வரை லேட் ஆயிட்டு, வயசெல்லாம் போயிட்டு இனி என்ன செய்யப்போம்? ஆண்டவர் சொன்ன பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். அல்லேலூயா. அல்லேலூயா. விஜய் பாஸ்கர் தாமதிக்குன்னு பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். ஜான் பாஸ்கர் தாமதிக்குன்னு பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் தவறாம உங்களுக்கு பதில் செய்வார். விசுவாசத்தை விட்டாங்க. வருஷம் போயிட்டே இருக்கு. 2025 முடிய போகுது. ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் என்னாச்சு? நீ சுகந்தரேன்னு சொல்லிதானே கூட வந்தீர். நீ அற்புதம் செய்வேன்னு சொல்லிதானே கூட வந்தீர். நான் கூப்பிட்டோம்னு நான் வந்திருக்கல. ஆண்டவரே, ஏன் இப்ப லேட் ஆகுது? ஸ்தோத்திரம். நம்ம அந்த இடத்துல இருந்திருப்போம்னா இருந்திருப்போம். ஆண்டவரே, லேட்டாக ஆண்டவரே. அல்லேலூயா. நேரமாயிட்டு ஆண்டவரே, கொஞ்சம் ஸ்பீடாக வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என் மகன் சாகுற இன்னொரு வருஷம் சொல்லி என் மகன் சாகுறதுக்கு முன்னே நீ வர வேண்டும் சொல்லிட்டு ஒருத்தன் அவசரப்பட்ட. யாரு? யோவான் 4 அதிகாரத்தில் இருக்குது. ராஜாவின் மனுஷர்கள் ஒருத்தன், என் மகன் சாகுறதுக்கு முன்னாடி நீ வரணும். செத்த பிறகு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. சாகுறதுக்கு முன்னாடி வரணும். இவன் மனசுல அதான் ஒழிச்சுட்டே இருக்கு. சாகுறதுக்கு முன்னாடி வந்துட மாட்டாரா? இந்த கும்பல வேற இடையில வந்து நின்றுட்டு அவற்றை சொல்றது. நம்மளும் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. என் ஊழியம் எங்கேயோ போகுது, இப்ப லேட் ஆயிட்டே இருக்கு. காரணம் யாருக்கும் எல்லாமே இவன் தான். யாரையும் ஒரு ஆளை சொல்றோம். சோத்திரம் இல்லைங்க. அவர் லேட் ஆனாலும் அவர் லேட்டஸ்டா பண்ணுவார், கரெக்டா செய்வார். ஸ்தோத்திரம். நம்மளை அழைச்சி நமக்கு பொறுப்புகளை தந்து அந்த பிள்ளைக்கு உள்ள வாதத்தை அந்த மனுஷனுக்கு அவனுடைய இருதயத்தில் உருவாக்கி அவன் எப்படி தேவசத்தில் நின்று ஜெபிக்கிறானோ அவனுடைய ஜெபத்தை கேட்டு கூட போனவர் தடைகளை தாண்டி அவனை அழைத்து வருகிறார். அடுத்தல தாமதத்தை தாண்டி உள்ள விசுவாசம். நமக்கு ரொம்ப பொறுமை தேவை. அதான் ஒரு பாட்டு இருக்குது. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாம் சார் சொல்லுமா? எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க கிருபை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. பொறுமை இருக்குதா? பொறுக்க முடியாட்டா நம்ம பொறுமை கற்றுத் தருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. மரத்தை நட்டாச்சு. ஸ்தோத்திரம். மேல பெரிய வளர்ந்தாச்சு. வளர்ந்த பூவும் வந்தாச்சு. உடனே காய் காய்ச்சி கனி தந்துன்னு சொன்னா அது நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பொறுமையை ஆண்டவர் கற்றுத் தருவார். தாமதமாக தான் நடக்கும், ஆனால் அவனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாகவே நம்ம
கூட ஆண்டவர் வருகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்து சொன்னா தாமதித்தாலும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. தாமதித்தாலும் நீங்க தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சரியான நேரத்தில் செய்வார். சரியான நேரத்தில் நமக்கு என்ன தேவை அதை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மார்க் 5வது அதிகாரத்தில் 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தோழனாகிய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரே வருத்தப்படுகிறீர்கள் என்றார்கள். கவனிங்க, தாமதித்தார் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். அவர் பேசிக் கொண்டு இருக்கையில், அவர் முடிக்கல, அவர் பேசிட்டே இருக்கிறார். பார்க்கிறவனா நினைச்சிருப்பான், பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப லேட்டா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிற நம்ம என்ன நினைப்போம், எப்படா முடிப்போம் சொல்லு. ஏசு பிரசங்கம் பண்ணும்போது அப்படிதான் நினைச்சாங்க. வேலையா எப்படா முடிப்பார், இந்த ஜெபத்தை எப்பதான் முடிப்பார், இந்த பூசையை எப்பதான் முடிப்பார், அடுத்த காரியத்துக்கு போலான்னு பார்த்தா முட்ட மாட்டேங்கிறார்கள். இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கிற ஒருத்தான் சொல்றான், நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தை செத்து போய்விட்டான், மரித்து போய்விட்டான். இந்த வார்த்தை பாருங்க. இனி இவர் வந்து ஒரு புரதனமும் இல்லை. நீ ஏசு ஏசு சொல்லிட்டு ஏசுவை கூட்டிட்டு வந்து ஒரு புரதனம் இல்லை. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இனி நடக்க வேண்டிய காரியம் வேற. அல்லேலூயா. இனி போதகர் வருத்தப்படுத்த வேண்டாம் சொன்னா இனி இவர் வந்து ஒரு புரோஜனம் கிடையாது. நீர் வந்து அடுத்த காரியத்தை யோசி. என்னென்ன, நீர் அந்த மகளை அடக்கம் பண்ணுவதற்கான காரியத்தை நிச்சயம் வந்து செய். அதான் காரணம். நம்ம ஊழியத்தை அடக்கம் பண்ணதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சோதரம் அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஏசு ஏசு சொன்னேன், எவ்வளவு தடவை ஆனாலும் வெயிட் பண்ணேன். இப்ப ரொம்ப தாமதமா போச்சு. பதில் கடைசியில் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. சில ஊழியர்கள் ஆஃப் ஆனாலும் ஆண்டோடைய கையில் இருக்கிறதுனால மறுபடியும் ஆண்டவராங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எங்க ஊழியத்தை ஆண்டவர் அப்படிதான் செய்யறாரு. நிறைய நேரத்தில் ஆஃப் ஆயிட்டு நம்ம கூட இருந்து நன்மை பெற்றவங்களே சொல்றாங்க, இவர் ஊழியம் முடிஞ்சு எல்லாம் கட்டியெல்லாம் கட்டிட்டு அவர் ஊருக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் இப்போ சோத்திரம் நம்ம இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணு கடியா தான் இருக்கு. என்னென்ன, இந்த இடத்துல இடத்த வாங்கிட்டாரு, இந்த இடத்துல சட்டம் கட்டிட்டாரு, இந்த இடத்துல ஆதாரம் நடத்தினாரு. அல்லேலூயா. பொறாமையின் உச்சக்கட்டத்துல தந்திரமா செயல்படுறாங்க. சோத்திரம். எப்பண்டா ஊழியத்தை முடிக்கலாம், எப்பண்டா அடக்கம் பண்ணலாம். பாருங்க, சில விஷயங்களை முடிஞ்சு போட்டு நினைக்கிறோம். சில காரியங்களுக்கு நம்ம காத்திருந்து முடிந்து போயிட்டு நினைக்கிறோம். இயேசு அந்த இடத்துல வருகிறாரு. அங்கு அந்த வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஜெபாலய தலைவனுடைய வீட்டுல இருந்து யாருன்னு சொல்றாங்க தெரியுமா? பிரகோட வாசிங்க. அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் செப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உன்னுடைய குமாரன் மரித்து போனார், நீ ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர்கள்? இது யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு சொல்றாங்க? செத்தவனோட அம்மா அப்பா, செத்தவனுக்கு அப்பாட சொல்றாங்க. ஜபால தலைவர் சொல்றாங்க. ஆனா சொல்லப்பட்டது அவனுக்கு வார்த்தை, கேட்டது யாருமே கேட்டார். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசமாய் இரு என்று சொல்லி அல்லேலூயா அவன் வீட்டுக்கு போகிறார். இந்த வார்த்தை ஜெபாலய தலைவனுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா கேட்டது யாருக்குமா? இயேசு கேட்கிறார். அவன் காதுல விழறதுக்கு முன்னாடியே இயேசுவின் காதுல விழுது. அல்லேலூயா. எதிர்மறையான பதில்கள் நமக்கு நேரா வரலாம். ஆனா நமக்கு நேரா வருகிற பதில்கள் எதிர்மறையாக வரலாம். அதே நேரத்துல நம்ம காதுக்கு அது வந்து விழறதுக்கு முன்னாடி இயேசுவின் செவிகள் அது விழுது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நம்ம நிறைய நெகட்டிவ்
தாட்சிகளை கேட்டுட்டே இருக்கும். நெகட்டிவான பதில், நெகட்டிவான ஆன்சர். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று, நடக்கிறது வேற ஒன்று. அந்த நெகட்டிவ் ஆன்சரை கொண்டுட்டு யாராவது வருவாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாது. எந்த எதிர்மறையான வார்த்தை உனக்கு எதிராக வந்தாலும் நீ பயப்படவே பயப்படாது. உனக்கு நான் செய்யக்கூடியதை செய்துதான் நிறைவேற்றும். நீ ஜெபம் பண்ண போது, நீ என்னை வேண்டிக் கொண்ட போது, நான் உன்னை மகளுக்கு சுகந்தரன்னு சொல்லி நான் உன் கூட வந்துட்டு இருக்கிறேன். உன் ஊழியத்தில் அற்புதம் செய்யணும்னு சொல்லி தான் நம்பி வந்து, உன் வீட்டில் அற்புதம் செய்யணும்னு சொல்லி தான் நம்பி வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் உனக்குன்னு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்வேன். அதுல இருந்து ஆண்டவர் பின்வாங்க போகிறது இல்லை. உன்னை பின்வாங்குவதற்கான அனைவருடைய வார்த்தைகள் உன்னை பின்வாங்க வைக்கல. இனி ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். இனி மறித்து போயிட்டு, என் ஊழியம் இல்லாம போயிட்டு, எனக்குன்னு இந்த ஊழியமா போயிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் சொல்ல, இனிமேல் தான் அவனுடைய ஊழியம் தொடங்கும். இனி ஒரு துவக்கம் உனக்கு இருக்கு. ஒரு ஊழியர்களுடைய துவக்கம் உனக்கு இருக்கு. சில நேரத்தில் சில புதிய ஊழியர்களுடைய துவக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வழிகள் யாருக்கு தெரியும்? அவர் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி நமக்கு புரிந்து கொள்வது கடினமா இருந்தாலும் அவர் நமக்கு நியமிச்சதை கட்டாயிச்சுவாரு, செய்து நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு கூட வராருன்னா இவனுக்கு தைரியத்தை கொடுத்தா கொண்டு வர. ஸ்தோத்திரம். உண்மையானவர்களே, நம்ம என்ன தைரியத்தில் உழைத்து வந்தோம்? நேதாஜி ராஜாபாஸ் சொல்லிட்டு வந்தார், என்ன சொல்ற, நிறைய சலுகைகள் கிடைத்து சொல்லி நிறைய இடத்துல உழைத்து கூப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் என்னை நடத்துவார் சொல்லி இந்த ஊழியத்தில் இருக்கிறது சொன்னாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லேலூயா. மற்ற இடத்துலலாம் சம்பளம் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஸ்தோத்திரம், நிறைய சப்போர்ட் இருக்குது. போய் ஊழியம் செய்யணும்னு இல்லை, போய் சும்மா போய் நின்றுட்டு வந்தாலே போதும், அவங்க தரதை படிச்சுட்டு வந்தாலே போதும், அவங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். பைக் கொடுப்பாங்க, காரை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் விரும்பலை. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஆளையாவது விரும்பிக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம உயிருள்ள ஒரு ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். என்ன தைரியம் வந்தோம் சொல்லுங்க பாஸ்டர்? என்ன தைரியத்தை நம்ம ஒழித்து வந்தோம்? இயேசு நம்ம கூட வருகிறார் என்கிற தைரியத்தில் வந்தோம். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட வருகிறார் என்கிற தைரியத்தில் தான் வந்தோம். அது ஆண்டவர் மறக்கல. அந்த தைரியத்தில் வந்தோம். அவரும் நமக்கு தைரியப்படுத்தி தான் நம்ம அழைத்திருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், வார்த்தை தந்திருக்கிறார், தரிசனத்தை தந்திருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு பதில் தரதுக்கு தான் அவர் உன் கூட வந்துட்டே இருக்கிறார். அதுல அவர் பின்வாங்கி போகிறதுல எத்தனை பேர் எதிர்மறையாக சொன்னாலும் சரி, காரியம் நெகட்டிவ் நடந்தாலுமே ஆண்டவர் அதை அசர மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புள்ள மரிச்சு போயிட்டான். அவன் மரித்து போனாலுமே இயேசு தம்முடைய பதிலை கொடுப்பதற்கு, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் ஒரு நாள் பின்வாங்கவில்லை. நமக்கு சொன்னதை நம்ம ஜோமன ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு இயேசு ஒரு நாள் பின்வாங்க மாட்டார். அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தெய்வம். எனக்கு அந்த வசனத்தை தியானிக்கும் போது உள்ளெல்லாம் அப்படியே உடஞ்சிச்சு. ஆண்டவர் ஒரு நாள் பின்வாங்குவதில்லை. நம்ம தடைகளை பார்த்து பின்வாங்கி நிற்கலாம், தாமதத்தை பார்த்து சோர்ந்து நிற்கலாம், எதிர்மறையான வார்த்தையை பார்த்து எதிர்கொள்ள முடியாமல் நம்ம தவித்து நிற்கலாம். அப்பவும் ஆண்டவர் சொல்வாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருக்கு. விசுவாசம் உள்ளவனா இருந்தா மட்டும் போதும், மீதி நான் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம், விசுவாசத்துல இன்னும் பெருக சொன்னா
ஸ்தோத்திரம். விசுவாசத்துல பாரமுள்ள ஜபத்தை ஏறெடுப்போமானால், தடைகளை தாண்டி நம்முடைய விசுவாசம் நிற்குமானால், தாமதத்தையும் பொறுத்து நம்முடைய விசுவாசம் தேவனை நோக்கி பார்க்குமானால், எதிர்மறையான வார்த்தைகளையும் ஸ்தோத்திரம் விசுவாசத்தினால ஜெயிப்போமானால், ஆண்டவர் செய்ய இந்த காரியம் இருந்தாலும் தடைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் இருக்குதா? அவரோடு இருந்தா இருக்கும், அவர் கூட இருந்தா இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்னா அவரை விட்டுட்டு போயிருவோம். ஸ்தோத்திரம். அவரை விட்டுட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆண்டோட நாம ஒவ்வொருத்தராக அழைப்பாங்க, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. அதுலேயே நம்ம நிறைய ஆண்டவரோட இருக்கிற நேரம் குறைஞ்சு போச்சு. சொல்றோம். அது மட்டும் இல்ல, நம்ம கையில ஒண்ணு இருக்குது, இதுவும் கூட ஆண்டவரோட இருக்கக்கூடிய நேரத்தை நிறைய இடத்துல குறைச்சிருக்கு. சொல்றோம். அல்லேலூயா. இப்ப இது இல்லாம யாரும் இல்லைன்ன மாதிரி ஆயிடுது. ரொம்ப வேதனைக்குரிய காரியம் தான், ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. ஆனால் இதுக்கு விளக்கமா இருக்கக்கூடிய தேவ மனுஷர்கள் இன்னும் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு இருந்தோம்னு சொன்னா, அவர் நம்ம கூட வருகிறான்னு சொன்னா, அவரை நம்பி வந்துட்டோம்னு சொன்னா, அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். விசுவாசம் அப்படிப்பட்டது. ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம், தடைகளை தாண்டி இருக்கக்கூடிய விசுவாசம், தாமதித்தாலும் பொறுத்திருக்கிற விசுவாசம், எதிர்மறையான காரியங்கள் பதில்கள் வந்தாலும் நம்மை ஸ்தோத்திரம் கைவிடாத கர்த்தரை நம்பி இருக்கிற விசுவாசத்தை பதில் எதிர்மறையா வந்துட்டு, எந்த பதிலும் அவன் எதிர்பார்க்கல, அந்த பதில் வந்துட்டு ஸ்தோத்திரம். ஒண்ணுமே நடக்காது, இனி ஒண்ணு நடக்காது. இனி இந்த காரியத்தை முடிச்சு போட்டு இந்த காரியத்தை நீ அடக்கம் பண்ணிடு. அந்த மகள் நீ ரொம்ப நேசித்தவதா, அவளை நேசிரு, அடக்கம் பண்ணிடு. அடக்கத்துக்குரிய காரியத்தை பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே ஆண்டவர் வந்து அற்புதம் செய்து அந்த மகளை உயிர்ப்பித்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்க செய்தார் சொன்னா, நம்ம ஸ்டேஜ் அப்படி போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஸ்டேஜ் அப்படி போகல, இன்னும் நம்பிக்கை இருக்குது. இன்னும் நம்ம எழுப்புவோங்கிற நம்பிக்கையில தான் அவர் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம விசுவாசத்தை இன்னும் நம்ம அதிகப்படுத்த வேண்டியது, அதிகப்படுத்த வேண்டியது. யாரோ இடத்தில் பண்ணிட்டாங்க, யாரோ தடை கொண்டு வந்துட்டாங்க, வேண்டாம் சொல்லி எல்லாமே நன்மைக்கு தான். தடை வந்தாலும் நன்மைக்கு தான். அதுல அவங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்குது. 2 வருஷம் பெரும்பாலும் ஸ்திரீக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. சரி, சந்தோஷம். ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய விசுவாசம் அப்படிப்பா கொஞ்சம் கொஞ்சமா தளர்வுடைய கண்டிஷன்ல தான் ஆண்டவர் கடைசி பயப்படார். விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.